தூத்துக்குடினாலே எல்லாருக்கும் 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று பீச்சு, 2வது மக்ரூன், 3வது ஃபிஷ் இல்லைன்னா ட்ரை ஃபிஷ். அந்த 3வது ஐட்டம் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபிஷ் குழம்புனாலே எல்லா லேடிஸுமே நல்லா தான் வைப்பாங்க. பட் தூத்துக்குடிக்குனே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் கிடைக்குதோ அந்த ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. சின்ன வெங்காயம் 2 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் விழுது, அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தேங்காய் மசாலா. 3 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. நல்லெண்ணெய், தாளிக்கு தேவையான கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்பெஷல் பாத்திரம் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க வச்சுருந்த வெந்தயம், கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட தக்காளி சேர்த்து அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கருகாமல் பார்த்துக்கணும், இல்லைனா இதோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் இந்த மசாலா கொதிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறம் அதிக டைம் கிளற தேவையில்லை. ஃபிஷ் எல்லாமே உடஞ்சி போயிடும். எல்லா ஃபிஷ்ஷையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். ஸோ அப்போ தான் ஃபிஷ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். ஃபிஷ் எப்போவுமே சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம சிக்கன், மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு நமக்கு டைம் தேவைப்படாது. இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஃபிஷ் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன வேலை? சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தட்டில் சூடான சாதம் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தூத்துக்குடி ஸ்டைல் ஃபிஷ் குழம்பை ஊற்றி நமக்கு பிடிச்ச குண்டு பீஸை எடுத்து போட்டு சாப்பிட உட்காந்துட வேண்டியதான். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.